கள்ளக்கண்டான் நாயகானும் கொல்லக்கண் நாயகனும் இப்படியே சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்த மீனராசி நேயர்களுக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்தும் அனுகூலமாக இருக்கிற நேரம் வந்தோம் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியலேன்னு ஒரு புலம்பலாக இருந்தது. காரணம் சனி இது காலம் வரைக்கும் வக்கரமாயிருந்தார். அதனால் இப்போ குருவும் வக்கரமாயிட்டார். சனி வக்கரமானால் உங்களுக்கு குரு என்ன தான் கொடுத்தாலும் பணம் பாழ், பொருள் பாய், செல்வம் பாழ் தான் உண்மை. அந்த நிலைமை தான் இருந்தது. நமக்கு அந்த சாமர்த்தியமோ புத்திசாலித்தனமோ அதை ஹேண்டில் பண்ணுற நிலைமோ நமக்கு கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. அதனால் பொறுத்த வரைக்கும் இந்த சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆன உடனே மலன்னு ஆதாயத்தை கொடுப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விரயத்தை சுப விரயம் கொடுப்பார். விரயங்கள்னால் சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய காலம் தான் சனீஸ்வரர் வக்கரம் இல்லாத காலம். இல்லைன்னா வக்கரம் காலத்து சுப விரயம் மேலே வேறு விரயம் கிடைக்கும், தேவையற்றது. அதனால் இதெல்லாம் நமக்கு பாடம், லெசன். எத்தனை மணி நமக்கு அப்படி தான் இருக்க போகிறோம், ஃபெயிலாக தான் இருப்போம். அதனால் சனீஸ்வரன் மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடத்தரமாக இருக்கக்கூடிய புதன் தயவு நிறைய இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபராக இருக்கிற 9ஆம் வீடு செவ்வாய் துணை, புதன் துணை, சுக்கிரன் துணை. சுக்கிரன் வீரியஸ்தானாதிபதி மத்தியில் அவருக்கு துணை. ஏன்னா அந்த குருவனுடைய சார்பில் சுக்கிரன் செயல்படுறார். குரு இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கார். அதனால் ஃபுல்லாக சுக்கிரன் தான் செய்வார், புதன் செய்வார் கூடைய. அதே சமயத்தில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த செவ்வாய் ரொம்ப ஹேண்டில் செய்வார். சனீஸ்வரர் கவலைப்பட தேவையில்லை. சனீஸ்வரர் வெயிச்சி விட்டுறதுனால இவங்களுடைய பேர் ஒத்துழைப்புனால எல்லாமே கூடி வருது. சனீஸ்வரன் தொடர்ந்து சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் தொடர்புனால மழை செயல்றார். அவர் தான் கான்டாக்டே பண்ணலை. யார் சொன்னால்? வரிசையாக அவர் வீட்டில் நடக்குது எல்லாமே. மகரம் கும்பம் யார் வீடுங்க? தனுசு சம்பந்தப்பட்ட வீட்டை தொடர்பு போது, விச்சிகை தொடர்புடும் போது எல்லாமே சனீஸ்வரன் தொடர்பு வருதா இல்லையா? அதனால் இதெல்லாம் தொடர்புகள் இப்படி தான் வரணும் வச்சு இல்லை, எப்படி வேணால் வரும். அது மீனத்து போனால் குரு தொடர்பு வரதா இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களில் கண்ணு முன்னாடியே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெளிவாக உறுதி செய்யும், நம்மளுடைய அறிவு பிரகாசிக்கும். அதனால் எல்லா காரையும் சிறப்பாக முடித்து நிறைவேற்றி சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.